எங்கள் ஆட்சியிலே முதல் நாள் முதல் கையெழுத்து மதுவிலக்கு என்று சொன்ன கலைஞர் அவர்கள். நான் கேட்கின்ற கேள்வி, உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் மதுவிலக்கு கொண்டுவர நாங்கள் சட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கிறது. மதுவிலக்குக்கும் சட்டத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. இது ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர், அவ்வளவுதான். இது பிறகு ஏன் உங்கள் தேர்தல் அறிக்கையிலே மதுவிலக்குக்கு சட்டத்தை நாங்கள் கொண்டு வரோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள்? ஒன்று, உங்களுடைய தேர்தல் அறிக்கை பொய்யாக இருக்க வேண்டும், அல்லது நீங்கள் பொய் சொல்ல வேண்டும், அல்லது தவறான கருத்தை சொல்ல வேண்டும். இது ஒன்று. இரண்டு, மதுவை விற்கின்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் அதை விட்டுவிட்டு மதுவை குடிக்கின்றவர்கள் மீது அவர்கள் நாங்கள் கைது செய்வோம் என்று சொல்லுகின்ற கலைஞர், அதாவது கள்ளச்சாராயத்தை விற்கின்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும், கைது பண்ணணும்னு சொல்லணும். இல்ல மது ஆலைகள் தயாரிக்கிறார்கள் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லணும். இதை எதையுமே சொல்லாம மதுவை குடிக்கின்றவர்கள் மீது நாங்கள் அவர்கள் நடவடிக்கை எடுப்போம், கைது செய்வோம் என்றும், மதுவை குடிப்பதற்கு பதிலாக விஷத்தை குடிக்கலாம் என்று சொல்லுகின்ற கலைஞரை பார்த்து எனக்கு கேள்விகள் என்னென்ன? 45 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை குடிகார நாடாக மாற்றியது கலைஞரும் ஜெயலலிதாவும், 3 தலைமுறையை நாசப்படுத்தியது கலைஞரும் ஜெயலலிதாவும், மனசாட்சி இல்லாத குடும்பங்கள், அதாவது கோடிக்கணக்கான குடும்பங்களை சுரண்டி எடுத்து வீதியிலே வர வைத்த கலைஞரும் ஜெயலலிதாவும், இன்று இவர்கள் அப்படி குடிகாரன்களை உருவாக்கிய கலைஞர் இன்று குடித்தால் அவர்களை கைது செய்வோம் என்று சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது. அதாவது விற்கிறவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களாம், ஆனா குடிக்கிறவங்க மீது நடவடிக்கை எடுப்பாங்களாம். இப்போ தஞ்சையில கலைஞர் ஒன்று சொல்லியிருக்காரு, சத்தியமா நான் கொண்டு வருவேன்னு சொல்லிட்டார். தந்தை பெரியார் வழியில் வந்தவர் தானே அவரு. அப்போ மக்கள் இவர் என்ன சொன்னாலும் நம்ப தயாராக இல்லை. அதனால்தான் சத்தியம் எப்படி எப்படியோ சொல்லி பார்க்கிறார் அவர். இன்னைக்கு மதுவை ஒழிக்க வேண்டும் என்று கடந்த 34 ஆண்டு காலமாக எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் போராடி வந்ததை பற்றி தமிழ்நாடு முழுவதும் மக்களுக்கு தெரியும். எங்கள் கட்சி தொடங்கி 26 ஆண்டுகள் ஆகின்றனர். 26 ஆண்டு காலமாக மதுவை எதிர்த்து எத்தனை போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், வழக்குகள் போட்டு சட்டமன்றத்தில் வாதாடி நீதிமன்றத்துக்கு சென்று மாநாடுகள் நடத்தி லட்சக்கணக்கான பெண்களை வைத்து போராட்டங்களை நடத்தியது எங்கள் கட்சி தான், பாட்டாளி மக்கள் கட்சி தான். இது யாரும் மறுக்க முடியாது. தொடர்ந்து எங்களுடைய முயற்சியால் தான், எங்களுடைய கடுமையான உழைப்பால் தான், எங்களுடைய வழக்குகளால் தான் இன்று தமிழ்நாட்டிலே அனைத்து கட்சிகளும் மதுவை ஒழிக்க வேண்டும் அல்லது மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்திருக்கின்றார்கள். இது மக்களுக்கு நன்றாக தெரியும். இப்பொழுது திமுக, அண்ணா திமுக போன்ற கட்சிகள் எல்லாம் தேர்தலை முன்னிலைப்படுத்தி தோல்வி பயத்தால் இது போன்ற கருத்துக்களை சொல்லி வருகின்றார்கள். அதிலும் குறிப்பாக ஜெயலலிதா 5 ஆண்டு காலம் மக்களை நாசப்படுத்தி மதுவை திணித்து தமிழ்நாட்டிலே குழந்தைகள் எல்லாம் குடிக்க வைத்து மாணவர்கள் எல்லாம் குடித்துக் கொண்டிருக்கின்ற சூழல், சசிபெருமாள் மரணம், அதன் பின் வீதியிலே மக்கள் ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் நடத்தியும் அவர்களை கைது செய்த ஜெயலலிதா கண்டுகொள்ளாத 5 ஆண்டு காலம் இருந்த ஜெயலலிதா கடந்த மாதம், அதாவது பிப்ரவரி மாதம் சட்டமன்றத்திலே மதுவிலக்கு சாத்தியமே இல்லை என்று சொன்ன ஜெயலலிதாவும் அவருடைய அமைச்சர்களும் இப்பொழுது தோல்வி பயத்தால் நாங்களும் படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கின்றார். இது வேடிக்கையானது.
இந்த கருத்து மக்களிடம் எடுபடவில்லை. மாறாக பெண்கள் கேட்கின்ற கேள்வி, 5 ஆண்டு காலம் இந்த அம்மா என்ன செஞ்சாங்க? எங்க வீட்டுக்காரெல்லாம் சாகடிச்சிட்டாங்களே, எங்க குடும்பத்தெல்லாம் நாசப்படுத்திட்டாங்களே, இப்ப தேர்தலுக்கு ஏதோ தோத்துருவாங்கன்னு அந்த பயத்துல இப்ப மதுவை விளக்குவோம் அப்படின்னு, அதுவும் படிப்படியா விளக்குவோம்னு சொல்லிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் நாங்க நம்ப மாட்டோம் அப்படின்னு பெண்கள் அதிக அளவில் பேசி வருகின்றார்கள். ஆக இந்த மதுவிலக்கு கொள்கையிலே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் முரண்பாடான கருத்துக்கள். நிச்சயமா இவர்கள் தேர்தலுக்காக, ஓட்டுக்காக, அரசியலுக்காகத்தான் இதை செய்து வருகின்றார்கள். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி இது அரசியலுக்காக, ஓட்டுக்காக இல்ல, உணர்வுபூர்வமாக 26 ஆண்டு காலமாக இதை ஒழிக்க வேண்டும் என்று நாங்கள் பாடுபட்டு, ஆனால் எங்களுக்கு தேர்தலுக்கு முன்பாகவே கிடைத்த முதல் வெற்றி தமிழ்நாட்டில் அத்துணை கட்சிகளும் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது என்று எங்களுக்கு அந்த பெருமையெல்லாம் எங்களுக்கு சேரும். அது மட்டுமல்ல, இது எங்களுக்கு கிடைத்த முதல் வெற்றி. அது முழு வெற்றி. நாங்கள் எங்கள் ஆட்சியில நாங்கள் போடுகின்ற முதல் கையெழுத்து, முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கை நாங்கள் அமல்படுத்துவோம். திமுக எந்த அளவுக்கு இப்போ தரம் தாழ்ந்து போயிடுச்சுன்னா, சொந்த சிந்தனை கூட இல்லை அவங்களுக்கு. எப்படின்னா, எங்களை பார்த்து காப்பி அடிச்சிட்டு இருக்காங்க. அண்ணா அவர்கள் வந்த வழியில வந்த திமுக, 66 வயது உள்ள திமுக, 5 முறை தமிழ்நாட்டை ஆண்ட திமுக இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து காப்பி அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் என்னென்ன திட்டம் வெளியிடுறோமோ அதை அப்படியே காப்பி அடிச்சிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கூட மாத்தல. எங்களுடைய தேர்தல் அறிக்கையில பாத்தீங்கன்னா அப்படி 60 விழுக்காடு அப்படியே அதை காப்பி அடிச்சிருக்கிறாங்க. காப்பி அடிச்சது மட்டும் இல்ல, அதுதான் அவங்களுடைய கதாநாயகன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற வேடிக்கையானது ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காரு. சொந்தமா சிந்திக்கிறது கூட அவங்களுக்கு இல்ல, தன்மை கிடையாது, போயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு அவங்களுக்கு. எல்லாம் அவ்வளவுதான், முடிஞ்ச கட்சி அது. மக்களுடைய நம்பிக்கை இழந்து போயிட்டாங்க. அதனால நாங்க 26 வருஷமா சொல்லிட்டு வரோம் பூரண மது விலக்குன்னு. திமுக 6 மாசத்துக்கு முன்னாடி நாங்களும் மது விலக்கு கொண்டு வருவோம். நாங்க 2 ஆண்டு காலமாக நாங்க சொல்லிட்டு வரோம் முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மது விலக்குன்னு. ஸ்டாலினும் அதை பார்த்து காப்பி அடிச்சுட்டு முதல் நாள் முதல் கையெழுத்து. இப்ப ஸ்டாலினை பார்த்து கலைஞர் காப்பி அடிச்சுட்டு முதல் நாள் முதல் கையெழுத்து கலைஞரும் காப்பி அடிச்சிட்டு இருக்காரு. அடுத்தது நாங்கள் லோக் ஆயுக்தா கொண்டு வருவோம் என்று ஓராண்டு காலமாக சொல்லி வருகின்றோம். இப்ப எங்களை பார்த்து மற்ற கட்சிகளும் லோக் ஆயுக்தான் பேசுறாங்க. நாங்கள் சேவை உரிமை சட்டம், பொது சேவை உரிமை சட்டம் கொண்டு வருவோம் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப எல்லா கட்சியும் நாங்களும் பொது சேவை உரிமை சட்டம் கொண்டு